தமிழ்நாட்டின் இதயத்தில் வரலாறும் ஆன்மீகமும் கலாச்சாரமும் ஒன்றாக கலந்த புனித நகரம் மதுரை. அந்த மதுரையின் பெருமையாக திகழும் உலக புகழ்பெற்ற ஆலயம்தான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலின் வரலாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தொடங்குகிறது. சங்க காலத்திலிருந்தே மதுரை ஒரு பெரிய தலைநகரமாக விளங்கியது. அந்த காலத்திலேயே இங்கு சிவன் மற்றும் மீனாட்சி தேவிக்கு ஒரு புனித ஆலயம் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இந்த கோயில் மிகச் சிறப்பாக வளர்ச்சி பெற்றது. 12 முதல் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய அரசர்கள் இந்த கோயிலை பெரிதாக கட்டி விரிவுபடுத்தினர். 1310ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானின் படைகள் தென்னிந்தியாவிற்கு படையெடுத்து வந்தபோது பல கோயில்கள் போல மீனாட்சி அம்மன் கோயிலும் தாக்குதலுக்கு உள்ளானது. பல கட்டிடங்கள் சேதமடைந்தன, சில பகுதிகள் முற்றிலும் அழிந்தன. அந்த காலம் மதுரைக்கும் இந்த கோயிலுக்கும் மிக கடினமான காலமாக இருந்தது. பின்னர் விஜயநகர பேரரசர்கள் ஆட்சியில் இந்த கோயில் மீண்டும் உயிர் பெற்றது. 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் மதுரை நாயக்கர் வம்சம், குறிப்பாக விஸ்வநாத நாயக்கர், திருமலை நாயக்கர் போன்ற அரசர்கள் இந்த கோயிலை அற்புதமாக மறுகட்டமைத்தனர். பிரம்மாண்ட கோபுரங்கள், அழகிய மண்டபங்கள், நூற்றுக்கணக்கான சிற்பங்கள். இந்த காலத்தில்தான் இன்றைய வடிவில் மீனாட்சி அம்மன் கோயில் உருவானது. புராணங்களின்படி மீனாட்சி தேவி பாண்டிய மன்னரின் மகளாக பிறந்தார். அவள் ஒரு வீராங்கனை, அழகின் வடிவம். பின்னர் சிவபெருமானே சுந்தரேஸ்வரராக வந்து மீனாட்சியை மணந்தார். அந்த திருமணமே மீனாட்சி திருக்கல்யாணம் என்று இன்று வரை கொண்டாடப்படுகிறது. இந்த கோயிலின் பெருமைகள் எண்ணற்றவை. 14 பிரம்மாண்ட கோபுரங்கள், 17 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பு, 1000 கால் மண்டபம், பொற்காலசங்கள், நூற்றுக்கணக்கான சிற்பங்கள். ஒவ்வொரு தூணும் ஒரு கலைப்படைப்பு, ஒவ்வொரு சிற்பமும் ஒரு வரலாற்று கதை. இந்த மண்டபத்தில் ஒவ்வொரு தூணும் ஒரே மாதிரி செதுக்கப்பட்டுள்ளது. நடந்து செல்லும் போது அது ஒரு கலை அரங்கம் போல தோன்றும். கோயிலின் உள்ளே இருக்கும் பொற்றாமரை குளம், பண்டைய காலத்தில் புலவர்கள் தங்கள் பாடல்களை இங்கே வைத்து பரிசோதித்ததாக கூறப்படுகிறது. மீனாட்சி கோயிலின் மிகப்பெரிய திருவிழா தித்திரை திருவிழா. மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்கும் விழா. லட்சக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்பார்கள். இன்று இந்த கோவில் தமிழ் மரபின் உயிர், இந்தியாவின் பெருமை. ஓம் மீனாட்சி அம்மன் துணை.